பலூன் செட் பண்ணிட்டு இது ப்ளோ ஆனால் இந்த கார் மூவ் ஆகிற மாதிரி. பெட்ரோல் விலை ஏற்று வருது இல்லையா, அதுக்காக வந்து இப்போ செஞ்சுருக்கீங்க? பெட்ரோலுக்காக இல்லை, நம்ம ஏருக்காக போகணும். கார் போகலான்ற மாதிரி. பெட்ரோல் தேவையில்லை இல்லையா? பெட்ரோல் தான் வேணாம். அது கூட ஒரு ஆள் ஊதுறது ஆட் பண்ணால் தான் அது ப்ளோ ஆகும். அது இது என்ன இது? சும்மா கிரியேட் பண்ணுறது மாதிரி. கார் எடுக்கிறதுக்கு முன்னாடி இது மாதிரி பண்ணுற மாதிரி பண்ணிட்டு போகலாம். சரி, வாழ்த்துக்கு நல்லா பண்ணியிருக்கீங்க. நம்ம ராமகிருஷ்ண பரமஹம்ச மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள்லாம் இங்கே நம்ம ஓவியம் பார்த்தீங்கன்னா நம்ம போர்டில் வரைவோம், இல்லை சாட்டில் பேப்பர் வரைவோம். இவங்க பார்த்தீங்கன்னா கையிலே ஓவியம் வரைஞ்சிருக்காங்க. அது என்ன தெரியல, நம்ம அவங்ககிட்ட கேட்கலாம். வணக்கம்பா, உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் வந்து ஏ யுவன்ஸ்ரீ. நான் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். இது என்ன ஓவியம் இது கையில்? இது டைகர், புலி. புலி வரைஞ்சிருக்கீங்களா? இது கையில் பார்த்தீங்கன்னா புலி வரைஞ்சிருக்காரு. நம்ம எட்டிருந்து பார்ப்போம், கையிலே வச்சுருக்காரு புலியை. இது பாருங்கள், அற்புதமாக இருக்குது. புலியை வாய் தரங்க பார்ப்போம். வாழ்த்துக்கள்ப்பா, நல்லா பண்ணியிருக்கீங்க. என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? 7th ஸ்டாண்டர்ட். நீங்கள் என்ன இருக்குது கையில்? டக்குனா வாத்து தானே? வாத்து கலர் கலராக இருக்குமா? ஓகே, இது வாத்து வச்சுருக்கேன், நல்லா இருக்குது. ஆனால் கலர் பூசப்பட்ட வாத்து நினைக்கிறேன். தை மாதன்றதுனால பொங்கலுக்காக கலர் பூசப்பட்ட வாத்து நல்லா இருக்குது. வாத்து கொஞ்சம் வாய் தரணும் தருக்கதா? சரி, ஓகே ஓகே, நல்லா இருக்குது. வாழ்த்துக்கள்ப்பா. 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க. இப்போ என்ன வச்சுருக்கீங்க பேர்? பீகாக். மயில். மயில் கட்டு பண்ணு கொடுப்போம். தொகை, மயில் தொகை. ஓ, மூடிட்டுருக்கா? ஓகே ஓகே ஓகே, வாழ்த்துக்கள், நல்லா இருக்குது. 7th ஸ்டாண்டர்ட் படியிருக்கேன். என்னப்பா இது? நான் பாம்பு செஞ்சேன். பாம்பு. நம்ம பாம்புனா படை நடுங்கும். பார்த்தீங்கன்னா கையில் பிடிச்சி வச்சுருக்காரு, கையில் வச்சுருக்காரு. என்ன பாம்பு அது? மலைப்பாம்பு. மலைப்பாம்பு, வண்ணம் பூசப்பட்ட மலைப்பாம்பு. நல்லா இருக்குது. அது பாம்பு லைட்டாக வாய் தர முடியுமா? ஓகே, பல்லாம் பிடிங்கிட்டீங்க இல்லையா, அதனால் கை வச்சுருக்கீங்க. சரி, வாழ்த்து, பத்திரமா பார்த்துங்க. ஓகேவா? சரி, ஓகே. என் சுதர்சன். என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? 7th ஸ்டாண்டர்ட். 7th. எந்த இதில் கையில் என்னது? கழுகு. கழுகு கையில் பிடிச்சிட்டிங்களா? கழுகு ரொம்ப ஹைட்டில் பாருங்க, ஒயரில் பாருங்கன்னு சொல்லுவாங்க. எப்படி நீங்கள் பிடிச்சிங்க கையில்? வரைஞ்சது கையில் வரைஞ்சிட்டிங்களா? பத்திரமா வச்சுப்பீங்களா? அதை வீட்டில் வச்சு பத்திரம் வச்சுங்க. அது பாருங்க, திருப்புங்க, வாய் தருங்க. கழுகு சத்தம் போடுங்க, சத்தம் போடுங்க. கத்துமே கழுகு, கத்துமே இல்லையா? மௌன விரதமோ? சரி, ஓகே, வாய் தருங்க. நான் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் ஜீப்ரா வரைஞ்சிருக்கேன் கையில். ஜீப்ரா. ஜீப்ரா வரி கொடுத்தது தமிழில்? ஆமாம், வரி குதிரை. ஓகே, வரி குதிரை. கட்டுங்க, வாய் தருங்க. ரொம்ப நல்லா அற்புதமாக இருக்குப்பா. வாழ்த்துக்கள். தம்பி, உங்கள் பேர் சொல்லுங்கள். என்னோட பேர் திலீப். நான் திலீப். என்ன வரைஞ்சிருக்கீங்க நீங்கள்? காட்டு எருமை. காட்டு எருமையா? காட்டுங்க. காட்டு எருமை கருப்பு தானே இருக்கும், கலர் பூசிட்டிங்கோ? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. காட்டுங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்க காட்டு எருமையா? பார்த்ததே இல்லையா? நீங்களே கற்பனை பண்ணி வந்தீங்க. எவ்வளோ நாள் ஆச்சு வரையறதுக்கு? 1 hour. 1 hour வச்சுட்டிங்களா? ஓகே, நல்லா இருக்கும். வாழ்த்துக்கள். ராஜேஷ். 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்களா? நான் ஜிராஃபி வரைஞ்சது. ஜிராஃபி. ஜிராஃபி, ஒட்டகம். வீட்டெல்லாம் போன பஸ்ஸில் கண்டிப்பாக போட முடியாது, போட மாட்டாங்க. எனக்கு அதுவும் போட வச்சுருக்காங்க. ரொம்ப எனக்கு போட பார்ப்போம். யாரை பார்ப்போம்? ஓகே, இந்த 5 மாணவிகள் தான் இந்த கோலத்தை அழகாக போட்டிருக்காங்க. நீங்கள் என்ன கிளாஸ் படிக்கிறீங்கம்மா? 9th ஸ்டாண்டர்ட். 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்களா? இன்றைக்கி தான் கோலம் போட்டிங்க. எவ்வளோ நேரம் கோலம் போட்டிங்க?
1 hour சண்டை போட்டு தான் போட்டிங்களா? 45 minutes. வீட்டில் கோலம் போட்டிங்களா? போடுறோம். 2 போட்டிங்க ஓகேவா? 1 hour ஆச்சா? 45 minutes கரெக்டாக. நல்லா அற்புதமாக இருக்குது. ப்ரைஸ் வாங்கிடுவீங்களா? வாங்கிடுவீங்களா? சரி, வாழ்த்துக்கள். ஓகே, தேங்க்யூ. உங்கள் என்ன கிளாஸ் படிக்கிறமா நீங்கள்? 7th படிக்கிறீங்களா? நீங்கள் 5 பேர் சேர்ந்து தான் போட்டிங்களா கோலத்தை? வீட்டில் கோலம் போடுவீங்களா? இங்கே தான் கோலம் போடுறீங்களா? எவ்வளோ நேரம் இந்த கோலம் போடுறதுக்கு டைம் எடுத்து? கோலம் போட 1/2 hour, கலர் அடிக்க 1/2 hour. 1 hour முடிச்சிட்டிங்க. நீங்கள் ப்ரைஸ் வாங்கிடுவீங்களா? நம்பிக்கை இருக்கா? சரி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஓகே, இங்கே மாணவிகள் பார்த்தீங்கன்னா இங்கே நேஷ்னல் பேர்ட் தேசிய பறவை மயில் வரைஞ்சிருக்கீங்களா? என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? 8th standard. இது எவ்வளோ நேரம் ஆச்சு கோலம் போடுறது? 1 hour. முடிச்சிட்டிங்க. 5 பேர் சேர்ந்து 4 பேரா? 4 பேர் சேர்ந்து போட்டிங்களா? அதெல்லாம் போடல. ஓகே, ப்ரைஸ் வாங்கிடுவீங்களா? வாங்கிடுவீங்களா? நம்பிக்கை இருக்குது. ஓகே, வாழ்த்துக்கள். எவ்வளோ நேரம் கோலம் போட்டிங்க? 1 hour. முடிச்சிட்டிங்களா? சரி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நேஷ்னல் பேர்ட், நேஷ்னல் ஃபாக், நேஷ்னல் ஃப்ளவர் அழகாக வந்திருக்கீங்க. நீங்கள் 4 பேரா? இந்த கோலம் போடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு? 1 hour. ஒன்று முடிச்சிட்டீங்க. கலர் போட்டு முடிச்சிட்டீங்க. சண்டை போட்டு தான் பண்ணிட்டீங்களா? ஒன்றும் போடல. வீட்டில் கோலம் போடுவீங்களா? வீட்டில் இப்போ வின் பண்ணுறீங்களா? சரி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் தேசிய பறவை, லோட்டஸ், தாமரை ஒரே மாதிரி வரைஞ்சிருக்காங்க. நல்லாயிருக்கு. என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? 7th standard படிக்கிறீங்களா? எல்லாம் 5 பேர் சேர்ந்து வரைஞ்சிங்களா? இது வரைகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு? 1 hour. ப்ரைஸ் வாங்கிடுவீங்களா? ஏன்னா எல்லாம் ஒரே மாதிரி வரைஞ்சிருக்கீங்களே, ப்ரைஸ் வாங்கிடுவீங்களா? சரி, வீட்டில் கோலம் போடுவீங்களா? ஓகே, வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேசிய பறவை வரைஞ்சிருக்காங்க. எல்லாம் ஒரே மாதிரி இருந்தாலும் அதில் ஒவ்வொன்றும் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது. எத்தனை பேருமா வரைஞ்சிங்க இதை? 5 members. எவ்வளோ நேரம் வரைஞ்சிங்க? 1 hour. 1 hour. ஓகே, இந்த எல்லா கோலம் ஒரே மாதிரி இருந்தாலும் இந்த கோலத்தில் மட்டும் ஒரு சிம்பிள் ஒன்று போட்டிருக்காங்க. என்ன சிம்பிள் அது? Symbol of family unity. இது யார் பண்ணுது? நாங்கள் சேர்ந்து என்ன மீனிங் அது? ஃபஸ்ட்டு நம்மளோட குடும்பத்தில் ஒத்துமையாக இருந்தால் தான் நம்மளோட இந்தியாவும் வந்து ஒற்றுமையாக இருக்கும். ஓ, அதுக்காக வெளிப்படி தான் இந்த சிம்பிள் வச்சுருக்கீங்க. சரி, ஓகேம்மா. Unfortunately, she died in his 4th month. In March 1858, British sent John C. But John C. did not end their bravery I would like to say today, India is a democratic country. India got an independence on 15th August 1947. On 26th January, Indian Constitution came into force at this day in 1950. This is very auspicious occasion for all of us. Since 1950, we are celebrating the Republic Day every year with lots of joy and happiness. Before starting the celebration, the Chief Guest of the Republic Day eyes the national flag of India. Then we all stand up and sing our Indian national anthem, which is a symbol unity and peace in India. Our national anthem is written by the great poet Rabindranath Tagore. Our national flag has 3 colors and a middle in the 24 equals. All the 3 colors of the Indian national flag have some meaning.
Top saffron color indicates the courage of our country. The middle white color denotes peace. However, the lower green color indicates growth and prosperity. There is a navy blue wheel in the center having 24 equal spokes, Dharma Chakra of the great King Ashoka. We celebrate Republic Day on 26th January as the Indian Constitution came into force at this day in 1950. At Republic Day celebration, a great arrangement takes place by the Government of India in New Delhi at Rajpath in front of India Gate. Every year, a chief guest is invited to fulfill the purpose of saying Aditi Dev Bhava as well as enhance the glory of the occasion. Indian Army do Republic Day parade and take salute of the national flag. There is a big exhibition in the Indian culture and tradition takes place by the different Indian states to show the unity in diversity. On 26th of January in 1950. அவர் மாபெரும் தலைவராக திகழ்ந்தார். அவர் தன்னுடைய முழு வாழ்க்கையையும் இந்திய போராட்டத்திற்காக அர்ப்பணித்து தனது வாழ்க்கையை அவர் இந்தியாவுக்கென்றே கொடுத்துள்ளார். அவர் தன்னுடைய 13 வயதிலே கஸ்தூரிபாய் என்னும் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். தனது 18 வயதில் அவர் இங்கிலாந்து சென்று பாரிஸ்டர் என்னும் வழக்கறிஞர் கல்வியை கற்பதற்காக சென்றுள்ளார். இவர் தன்னுடைய முழு உள்ளத்தோடு இந்தியாவிற்கு வந்து போராட்டம் செய்யாமல் அகிம்சை என்னும் வன்முறையற்ற மந்திரத்தை உலகத்திற்கு விதித்திட்ட மாபெரும் शीतला सस्यश्यामला मातरं वन्दे मातरम् शुभ्रज्योत्स्ना पुलकितयामिनी पुल्लकुसुमित द्रुमदलशोभिनी सुहासिनी सुमधुरभाषिणी सुखदां वरदां मातरं वन्दे मातरम् वन्दे मातरम् Parents, I wish you all the very happy Republic Day. Today we have gathered to celebrate this Republic Day.
Today is the 69th Republic Day. After getting independence from British rule, India was not a self-governing country, but it became a republic country and a self-governing country when the constitution came into effect in 1950. That is on the same day. That is on 26th January. That's why we are celebrating Republic Day on this day. On this day, I want to remind you all, we should safeguard our country. As a student, what's your duty? Even though we are all Indians, I feel proud to be an Indian. On this day, we should take an oath. That is, we should safeguard our country. Thank you, students. Where we resemble as a perfect example for, or we resemble as a model for others, role model for others of how a school should be functioned. What are the needs of the children? What are the needs of the children? Whatever the needs, prominent need it is going to be, it will be provided in a survey. If you need that, you can come here. This is what the challenge we used to say in the public. If you need the prominent needs, you can come here. And that is what the challenge which has been published by the SRK. So in this position, we are here. So we are celebrating the Independence Day. That is a different thing. But by the midnight 12, we got the independence from the British rulers. And apart from that, for example, if we are going to get a land, that must be leveled. That either it used to be in a way for cultivation, or it used to be in a way to construct a building. So that is what the purpose of the land. Or it used to be laid in a way where others can play. So like that, all the fighters, all the Congress people who are fighting for the independence had framed it. In fact, that has been originated in 1930. 1930, Gandhi asked the entire Indian people to celebrate this January 26 as the Independence Day, especially without violence, in his own way. So this has been resolved on January 26, 1930. So a huge support has been glued together with this simple ask of Mahatma Gandhi. A huge group gathered together, all the people in the Congress movement has been gathered together, and they celebrated that particular day, which means 1930 January 26 as the Independence Day, where the British government has been started. Right from there, the freedom fighters used to fight with a great effort, and finally in 1947 we got independence. After that, the first government with two women ministers gathered people, and they formed a proper rules and regulations, and these things has been regulated with the day which has been decided by Mahatma Gandhi. This day has been decided as the Independence Day by Mahatma Gandhi in 1930. So the rulers on that Independence India decided to celebrate as a Republic Day. Nothing but புதிய அரசு தினம். இங்குள்ள குடிகளின் அரசாட்சி நடக்கிறது. அதுதான் குடியரசு. நடைபெறும் மக்களாட்சியில், மக்களால் நடைபெறும் மக்கள் ஆட்சியில் மக்களை சமப்படுத்தும் விதமாக, ஏற்றத்தாழ்வுகள் இல்லாத சமப்படுத்தும் விதமாக நடைபெறும் நாள் தான் இந்த நாள். இந்த நாளில் பார்க்க போனீங்கன்னா நம்ம எல்லாமே இந்த ஃப்ரீடம்க்கு வித்திட்ட உயிர் நீத்த நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மன்ல, அதனால்தான் இது என்ன பார்க்க போனீங்கன்னா விடுதலை பெறுவதற்கு பல நூறு வருடத்துக்கு முன்னாடியே போராடிய நமது வீரபாண்டிய கட்டபொம்மன்.
He is the real originator in the entire India. He is the first ruler. அவர் சிறு மன்னனா இருக்கலாம், ஒரு நாட்டினுடைய ஒரு பகுதியை ஆண்ட மன்னனா இருக்கலாம். ஆனா அவர் தான் ஃபர்ஸ்ட் குரல் கொடுத்தார் இந்தியாவில். அவரை பெருமைப்படுத்தும் விதமாக தான் இந்த வருடம் நம்மளுடைய SRK பள்ளி 100 வீரபாண்டிய கட்டபொம்மர்களை வேடமிட்டு நமது பள்ளி மாணவர்கள் வேடமிட்டு இண்டிபெண்டன்ஸ் டேவை இந்த மாவீரர்கள் இந்த இடத்துல பார்க்க போனீங்கன்னா வீரபாண்டிய கட்டபொம்மன்ல ஆரம்பிச்சு சின்ன மருது, பெரிய மருது, வேலு நாச்சியார், இப்படி தீரன் சின்னமலை, கொடிகாத்த குமரன், அந்த லேபிள் லிஸ்ட்டை சொல்ல போனா பெருசா நீண்டுட்டே போகும். இந்த டைமும் பார்த்தாங்க. இந்த டைம்ல இந்த வருடத்துல நாம செஞ்ச விஷயம், மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, இந்த குடியரசு தினத்தை கொண்டாடிட்டு இருக்கும் விடுதலை இந்தியாவில் இந்த விடுதலைக்கு வித்திட்ட மாவீரர்களை முதலில் இந்தியாவிலேயே இப்படி கௌரவப்படுத்திய பள்ளி நம் பள்ளி என்பதை நம்ம பெருமிதம் கொள்வோமா? ரைட். ஸோ in the August 15, there will be a value for that in the society. அந்த மாதிரி இங்குள்ள ரெமோட் சேனலோட நாங்கள் கை கோர்க்கிறதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். ஏன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் புதுசாக செய்யறதுக்கு யோசிக்கும் போது தான் ஒருத்தர் மேலே வர முடியும். அதுபோல புது விஷயங்களை மாணவர்களுக்கு கொடுத்தது மூலயமா தான் இந்த சவுத் பாண்டிச்சேரியில இன்னைக்கு மிகப்பெரிய பள்ளியா வளர்ந்திருக்கிறது. மிகப்பெரிய பள்ளியா வளர்ந்து அடுத்ததுக்கு மாடலா இருக்கணும்னா இன்னோவேஷன்ஸ். அதே போல ரெமோட் சேனலும் வளரணும்னு பள்ளியின் சார்பாகவும் பள்ளி நிர்வாகி சார்பாகவும் வாழ்த்துகிறோம். இதனோடு இங்கு கைகோர்த்துள்ள ஸ்பான்சர் சகி செட் காலேஜ் ஒன்று சேரும்போது தான் நம்ம பெர்ஃபெக்டா ஒரு விஷயத்தை கொண்டு போக முடியும். அந்த மாதிரி இந்த இடத்துல ஸ்பான்சர் டைரக்டர் செட் ஆயில் சகி செட் ஆயில் அவங்களையும் இந்த இடத்துல நாங்கள் வாழ்த்தி பாராட்டிக்கிறோம். We are celebrating this function in a very grand manner by conducting various competitions. And soon this art, the art of the student cannot be measured by scale or whatever the thing. The creativity of the student, the people, even our correspondent madam and the people sponsors have been stunned by looking at these things, how creative you are. So on behalf of our management and channels and the sponsors, let me appreciate all the people who are gathered here in order to celebrate this Republic Day in a grand manner, and I also appreciate the participants. That's what the huge thing. Once again, let us give a huge applause to all the participants who have. So பரிசு என்பது விஷயம் இல்லை. Republic Day in a very grand manner, and we have finally some of the students who are top at the perfection has been selected for prizes. Either that is going to be column, art and craft, or hand drawing, or other drawing levels, or whatever it is going to be. They will be appreciated and they will be awarded with the shields here by our correspondence channel and the sponsors. So considering that time, I asked our correspondent as well as channel people as well as sponsors to distribute the prizes. So welcome you all sir once again, and I ask you to distribute the prizes. Vande Mataram, Vande Mataram, Sujalam Sufalam, Malayaj Sheetalam, Shasya Shamalam Mataram, Vande Mataram, Shubhra Jyotsnam Pulakitayamini, Kulya Kusumita Drumadala Shobhini, Suhasini Sumadhura Bhashini, Sukhadam Varadam Mataram, Vande Mataram, Koti Koti Kantha Kala Kala Ninada Karale, Koti Koti Bhujai Dhita Khara Kharavale, Abala Kano
ஜெய். ரெமோ சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். நம்ம இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா SRK ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தான் இருக்கும். ஸ்ரீ ராமகிருஷ்ணா பரமஹம்சர் மேல்நிலைப் பள்ளியில் தான் இருக்கும். இப்போ இந்த பள்ளியில் 69வது குடியரசு தின விழா மிக சிறப்பாக கொண்டாடுறாங்க. அதை பற்றி நம்ம அவங்க ஸ்கூல் பிரின்சிபல் சார் கிடைக்கிறோம். சார் வணக்கம் மேடம், சொல்லுங்கள் உங்களுக்கு குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். நீங்கள் சொல்லுங்கள், இப்போ எப்படி இந்த செலிப்ரேட் பண்ணுறீங்க? இந்த விழாவை எத்தனை வருஷமாக பண்ணுறீங்க? எவ்ரி இயர் செலிப்ரேட் பண்ணியிருக்கோம் சார். இப்போ உங்கள் சான்ஸில் ரொம்ப கிராண்டாக பண்ணிகிட்ருக்குறோம். ஸ்டூடெண்ட்ஸ் இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறாங்க. ரிபப்ளிக் டே அதை பேஸ் பண்ணி எந்த அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸினுடைய ஆர்ட்டை க்ரியேட் பண்ணணுமோ அந்த அளவுக்கு க்ரியேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். என்னென்ன அப்படிலாம் இருக்குது? கோலம், ஆர்ட் அண்ட் கிராஃப்ட், ட்ராயிங், வெஜிடபிள்ஸ் வச்சு பண்ணுறது, வேஸ்டான திங்ஸ் வச்சு ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் ரெடி பண்ணுறது, அந்த மாதிரி நிறையா கொடுத்துட்ருக்கோம். தேங்க்யூ மேடம். இந்த ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுற இந்த ஸ்கூலுக்கும் இது ஸ்பான்சர் பண்ணுற சகி ஆயில் அண்ட் ரெமோ சேனலுக்கும் உள்ள வாழ்த்துக்கள். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ சார். வந்தே மாதரம், வந்தே மாதரம், சுஜலா சுபலா மலயஜ சீதலா சஸ்ய శ్యామలా மாதரம், வந்தே மாதரம், शुभ्रज्योत्स्ना पुलकितयामिनी, पुल्लकुसुमित द्रुम
पुष्पदलशोभिनी सुहासिनी